சென்னையில் அண்ணா சாலை பராமரிப்பில்லாமல் விபத்து ஏற்படும் விதமாக குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பிரதான சாலையான அண்ணா சாலையில் தேனாப்பேட்டை மற்றும் டிஎம்எஸ் மெட்ரோ ஆகிய பகுதிகளில் உள்ள சாலை உரிய பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரே நாளில் சாலை அமைக்க தெரிந்த விடியா திமுக அரசுக்கு தினந்தோறும் மக்கள் பயன்படுத்தும் சாலையை சீரமைக்க தெரியாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பல கோடி ரூபாயில் தேவையற்ற திட்டங்களை மேற்கொள்ளும் விடியா அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கார் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய சாலை இருமடங்கா இது வரலாறு காணாத அளவுக்கு சாலையை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்ல போனால் ஒரு சின்ன ரோஸ்ட் லெவல் கூட இங்கே ரோடு போடல. அந்த அளவுக்கு ஒரு சாலை பழுதடைஞ்ச சாலைகளாக இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரே நாள் அன்றைக்கி போட முடிஞ்சதுக்கு இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் மழை அதிகமாக தான் வரப்போகுது. ஆனால் சாலைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. சாலைகளில் பயணிக்கிறது தினம் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பயணிக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. கோவையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநகர மாவட்ட செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் வழங்கினார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்விராம்பாளையம் அரசு பள்ளியில் நடந்த விழாவில் 177க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அவர் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வடவள்ளி சந்திரசேகர் மற்றும் 38வது வார்டு கோவை மாநகராட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினர் சர்மிளா சந்திரசேகர், கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். விலையில்லா மிதிவண்டிகளை பெற்ற மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவை நன்றியுடன் நினைவு கூர்ந்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே சட்டமன்ற ஆய்வு குழு கூட்டத்தில் விவசாயிகள் முழுமையாக கருத்துக்களை தெரிவிக்க அனுமதிக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தாமையம்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் விவசாயிகளுடன் கலந்தாய்வு கருத்து கேட்பு கூட்டத்தை சட்டமன்ற ஆய்வு குழு நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பின் பேசிய விவசாயிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முழுமையான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தனர். அதே சமயம் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் மட்டும் விவசாயிகளின் குறைகளை பரிவுடன் கேட்டு அதனை சட்டமன்றத்தில் பேசுவதாக தெரிவித்ததாக விவசாயிகள் கூறினர். இதை அறிந்த பொதுமக்கள் விடிய அரசு எப்போதும் விவசாயிகளுக்கு எதிரானது தானே என வருத்தப்படுகின்றனர். இப்போ நான் 2-3 தடவை இன்னைக்கு கூட அவங்கள்ட்ட திட்டத்தை சொன்னேன். 100 நாள் திட்டத்தில் கடையில் இருக்கவங்கள சேருங்க, ஆட்டுக்காரங்கள மாட்டுக்காரங்கள சேருங்க. அதே மாதிரி எங்களுக்கு கடை வைக்க மண்ணூர் காப்பத்தை யோசிங்க. மண்புல் உரம் 7 ரூபா ஒரு கிலோ. அது நீங்கள் கொடுத்த உரத்தை தின்ன மண்புழு சாணி தான். நான் சொல்கிறது காட்டெல்லாம் மேய்ஞ்சிட்டு அந்த காட்டில் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு அந்த மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி ரொம்ப மதிப்பு முக்கியது. அதை அந்த மண்ணில் அமுத்தினாலே போதும், நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்துடும். திருப்பூரில் ஒரு மாணவனை 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுற்றி வளைத்து தாக்கியதை கண்டித்து அவரது தந்தை சாலையில் படுத்து போராட்டம் நடத்தினார். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தில் அரிசிக்கடை வீதி பகுதியில் அமைந்துள்ள KSC பள்ளி மாணவனை 50க்கும் மேற்பட்ட கொங்கு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி பள்ளி மாணவர்கள் இணைந்து கட்டை, பிளாஸ்டிக் பைப் உள்ளிட்டவற்றால் தாக்கியுள்ளனர். இதை கண்ட அந்த மாணவனின் தந்தை பேருந்து நிலையத்தின் முன்பாக தரையில் படுத்து போராட்டம் நடத்தினார். குறிப்பிட்ட அந்த 2 பள்ளி மாணவர்கள் நாள்தோறும் யார் கெத்து என தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு தாக்கிக் கொள்வதாக கூறப்படும் நிலையில் விடிய ஆட்சியில் மாணவர்கள் சீரழிவை நோக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனைப்படுகின்றனர்.